அடுத்ததாக நம்முடைய விருந்தினர் திரு ஜோதி சிவஞானத்திடம் பேசலாம். வணக்கம் சார். தற்போதுள்ள பொருளாதார சூழலில் மத்திய பட்ஜெட் எதை நோக்கியதாக அல்லது எதில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியதாக அமைய வேண்டும் நினைக்கிறீங்க? எதில் கவனம் செலுத்த வேண்டும்னு கேட்டிங்கன்னா முதலீட்டில் செலுத்தணும், அவங்க கடனை குறைக்கணும், ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கணும். அதே மாதிரி மக்களுடைய நுகர்வை மக்கள்கிட்ட பணப்புழக்கத்தை அவங்க செலவு பண்ணுறதுக்கு பணத்தை அவங்க கையில் கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வரி வருமான வரியை குறைக்கணும். ஏன்னா பல ஆண்டுகளாக அது திருத்தி அமைக்கப்படாமல் இருக்குது. அதை செய்யணும். ஏன்னா இதெல்லாம் ஏன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பொருளாதாரம் சந்திச்சிட்டு இருக்க பிரச்சனைகளின் அடிப்படையில் இப்போ நம்ம சந்திச்சிட்டு இருக்கிற பிரச்சனை வேலைவாய்ப்பு இன்மை மிக அதிகமாக இருக்குது. எக்கனாமிக் சர்வே வேற மாதிரி சொன்னால் கூட அது அந்த புள்ளி ஓரங்கள்லாம் எந்த அளவுக்கு ஏற்புடையதுங்கிறது கேள்விக்குறி. அதே மாதிரி குரோத் ரேட் இருக்குது. குரோத் ரேட் இருந்தாலும் கன்சம்ஷன் இது வளர்ச்சி விகிதம் குரோத் ரேட்டில் பாதிக்கு தான் இருக்குது. இப்போ 8.2 சென்ற நிதியாண்டில் சொல்கிறாங்க வளர்ச்சி விகிதம். ஆனால் நுகர்வோர்கள் நம்ம சாதாரண மக்கள் கன்சியூம் பண்ணக்கூடியது தான் எக்கானமியில் ஒரு பெரிய பங்களிக்கக்கூடியது வளர்ச்சியில். அது 55% மேலே இருக்குது. அதனுடைய வளர்ச்சி விகிதம் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் பாதி தான் இருக்குது. 4.5% தான் சொல்கிறாங்க கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரோட இது. ஸோ அதே மாதிரி தனியார் முதலீடு அதிகமாக இல்லை. ஸோ இதில் அதை ஊக்குவிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அரசு ஓரளவுக்கு மேலே முதலீடு செய்ய முடியலங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த சூழலில் நம்ம அதிகமாக இதில் எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா, இது ஒரு இன்டீரியம் பட்ஜெட் போட்டு ஒரு 4 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு 1/3 ஆஃப் தி நிதி ஆண்டு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிறது ஒரு 8 மாதம் தான். ஸோ 8 மாதத்துக்கு அவங்க இன்டீரியம் பட்ஜெட்டில் சொன்ன விஷயங்கள் அப்படியே தொடரும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு மாற்றம் என்னன்னா, இந்த 4 மாதத்தில் நடந்திருக்கிறது தேர்தலில் வேலையில்லா திண்டாட்டம் தான் மிக பெரும் பிரச்சனையாக காட்டப்பட்டது. அதே மாதிரி விலைவாசி உயர்வு. இப்போ இந்த ஆய்வறிக்கையிலேயே கூட என்ன சொல்லியிருக்காங்க, 5.5% விலைவாசி உயர்வு சென்ற நிதி ஆண்டுக்கு சொல்றாங்க. இன்னும் அது மேலேயும் போகலான்னு எதிர்பார்க்கிறோம். அதுலேயே 5.5% மிக அதிகம். 4% கீழே இருக்கணும். ஆனால் இந்த 5.5%லே உணவுப் பொருள்களோட விலை 20-25%லாம் மிக அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் குறைக்கிறதுக்கு அந்த உணவுப் பொருள்களுடைய விலைவாசி 20%க்கு மேலே அதிகமாக உள்ளதன் காரணம் தான் நுகர்வு குறைஞ்சிருக்குது. சாதாரண மக்கள் தான் அவங்களுடைய வருமானத்தை அதிகமாக நுகர்வுக்கு செலவு பண்ணுவாங்க. ஸோ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் குரோத் வளர்ச்சி விகிதத்தில் பாதி தான் இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, விலைவாசி உயர்வோ வேலையில்லா திண்டாட்டத்தின் காரணமோ வெகு ஜனங்கள் நுகரக்கூடியது குறைஞ்சிருக்குது. ஸோ அதை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வருமான வரியை குறைக்கலாம். கல்வி, சுகாதாரம், விவசாயம் இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இதெல்லாம் செஞ்சா அந்த பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியும். பட் நான் சொன்ன மாதிரி இதுக்கான ஸ்கோப் அவங்கள்ட்ட நிதிநிலை அந்த அளவுக்கு இருக்காங்கிறது கேள்விக்குறி. ஓகே. இப்போ இன்ஃப்ளேஷன் முந்தைய ஆண்டுல 6.7% இப்போ 5.4% குறைஞ்சிருக்கு. அது இன்னமும் வரும் ஆண்டுகள்ல குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் மற்றொரு புறத்துல ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதை பொறுத்த வரைக்கும் அது அதிகரிச்சிருக்கு. முந்தைய ஆண்டுல இருந்ததை விட இப்போ 7.5% உயர்ந்திருக்கு. இப்போ இது ரெண்டும் நீங்க சொன்ன அந்த உணவு விலைவாசி உயர்வு, உணவுப் பொருள் விலைவாசி உயர்வோட இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கா? இதை சரி செய்யறதுக்கு என்ன திட்டம் வைக்கணும்? இல்லை, அதுதாங்க அரசு முதல்ல செய்ய வேண்டியது, அவங்க கடன் மேசிவா வாங்குறாங்க. இப்போ அந்த இன்டீரியம் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய வரி வருவாயில 40% வட்டிக்கு மட்டும் கொடுக்குறாங்க. உங்களுடைய மொத்த வருவாயில இமேஜின், உங்க சேலரியில நீங்க 40% இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா, இப்ப இதே எமர்ஜிங் மார்க்கெட்னு சொல்றோம். நம்மளுக்கு சமமா உள்ள ஒப்பிடக்கூடிய ரஷ்யா, பிரேசில், ஆப்பிரிக்கா இது போன்ற கண்ட்ரிகள்ல இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அவங்க பட்ஜெட்ல ஒரு 10% தான் இருக்குது. இங்க நம்ம 40%, அந்த அளவுக்கு மேசிவா அரசு கடன் வாங்கி வச்சிருக்குது.
அதே மாதிரி இந்த கார்ப்பரேட் கிரெடிட் டு ஜிடிபி ரேஷியோன்னு இன்னொரு குறியீடு இருக்கு. அதாவது கார்ப்பரேட் வந்து ஜிடிபியோட ஒப்பிடும்போது எவ்வளோ வந்து அவங்களுக்கு கிரெடிட் அவைலபிலிட்டி இருக்குது. ஏன்னா அரசு வந்து மொத்தமா கடன் வாங்கிடுச்சுன்னா தனியார் வந்து எங்க கடன் வாங்க முடியும்? இப்ப தனியார் வந்து முதலீடு செய்யணும் அப்படிங்கறது வந்து ஆய்வறிக்கை வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்றாங்க. நாங்க அதிகமா அரசு முதலீடு செஞ்சிருக்குது, தனியார் முதலீடு வந்து அதிகமா இனிமேல் வரணும், மாநிலங்கள் செய்யணும் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் இந்த இவர்களுக்கு வந்து கிரெடிட் அவைலபிளா இருக்கணும் இல்லையா? அரசே வந்து மொத்தத்தையும் வந்து கடனை வந்து அதிகமா வாங்கிட்டா, இப்ப அரசு வந்து 5.1% பிஸ்கல் டெபிசிட்ங்கிறாங்க, ரெவென்யூ டெபிசிட் 2%ங்கிறாங்க. அதாவது அன்றாட நுகர்வுக்கு வந்து நம்ம கடன் வாங்குறோம். இதுக்கெல்லாம் சேர்த்து அவங்க வட்டி செலுத்துறது ரெவென்யூல 40% அதுக்கே போயிடுது. ஸோ அவங்க அடுத்தது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செலவு ஸ்டாண்டர்டா அவங்க அவசியம் செய்ய வேண்டிய மெண்டேட்டரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக டிஸ்கிரிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் இருக்கும். ஸோ அந்த 10% வந்து அவங்க வந்து முதலீட்டை அதிகப்படுத்துறதோ மற்ற வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இப்போ எக்கனாமிக் சர்வேல பரிந்துரைக்கப்பட்டிருக்கப்படி ஒவ்வொரு ஆண்டும் 78 லட்சம் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்றது, அது சாத்தியமா? இல்லைங்க. இப்போ அவங்க வந்து சில டேட்டா PLFS சொல்லி பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேங்கிற ஒரு டேட்டாவை வந்து அடிப்படையில் கொடுக்குறாங்க. அது வந்து 3.2 என்னமோ தான் வேலையின்மையோட சதவீதத்தை காட்டுது. அது வந்து மிக மிக குறைவான மதிப்பீடு, அதை யாருமே ஏற்றுக்கல. முன்னாடி வந்து நேஷனல் சாம்பிள் சர்வேன்னு சொல்லி அவங்க வந்து கணக்கீடு செய்வாங்க. 17-18 வந்து நேஷனல் சாம்பிள் சர்வே வந்து 45 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ அது வந்து இன்னைக்கு வந்து இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கன்சம்ஷன் எதற்காக குறையணும்? சரி, இப்போ உங்க ஜிடிபி வந்து 4 செக்டார்ல இருந்து வருது, நுகர்வு தான் அதுல அதிகம். நீங்க நானும் மொத்த மக்களும் செலவு பண்ணக்கூடியதான் வந்து 55%, அது அதிகமான இது. அடுத்தது தனியார் முதலீடு, அடுத்தது வந்து அரசினுடைய செலவு, அப்புறம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி. இதுல இந்த தனியார் நுகர்வு வந்து ஏன் குறையணும்? வளர்ச்சி விகிதம் 8%க்கு 8.2 இருக்கும்போது இது வந்து ஏன் 4% இருக்கும்? இது 4% இருந்துன்னா வளர்ச்சி விகிதம் எப்படி 8% இருக்கும்? இதே மாதிரி தான் வேலை வாய்ப்பு புள்ளி விவரங்களும். ஸோ ஜிடிபியோட புள்ளி விவரங்கள் பல மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டது. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து இப்போ அரவிந்த் சுப்பிரமணியம் போன்றவர்கள்லாம் வந்து அதை வந்து ரொம்ப தெளிவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் வேலையில்லா திண்டாட்டம் பற்றிய புள்ளி விவரமும், இப்போ சிஎம்ஐ விடுற தனியார் இப்போ அவங்க விடுற புள்ளி விவரமும் இதுவும் அதிகமாக வித்தியாசம் நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ வேலை படித்தவர்கள் மத்தியில் வந்து இந்த 7-8%ங்கிறது வந்து ஒட்டுமொத்த வேலையில்லா திண்டாட்டத்தினுடைய மதிப்பீடு. அதே படித்தவர்கள் மத்தியில் வந்து 45%க்கு மேலே இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ அதை வந்து நம்ம கண் கூட பார்க்க முடியுது இல்லையா? வேலை வாய்ப்பின்மை வந்து 3% அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்க்கிற சூழலோட அது வந்து ஏற்புடையதா இருக்குதா, ஒத்துக்கிற மாதிரி இருக்குதா? நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து வெரி வெரி ஹை. தட் இஸ் த டிஃபரன்ஸ். அதுதான் இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு பெரிய பிரச்சாரத்துக்கு அடிப்படையான இது அதாக தான் இருந்தது.